வெப்சைட் வச்சிருக்கீங்களா ஆனா அதுல சேல்ஸே வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க வெப்சைட்டை முதல்ல ப்ரோஷர் மாதிரி யூஸ் பண்றதை நிறுத்துங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, ஜஸ்ட் உங்க கம்பெனி பத்தின டீடைல்ஸ், உங்க ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் இதை மட்டும் வெப்சைட்ல போட்டுட்டு அவ்வளவுதான் வெப்சைட் தான் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பா கிடையாது. ஒரு வெப்சைட் ஒரு சேல்ஸ் இன்ஜின். ஆனா அது ஒரு சேல்ஸ் இன்ஜினா நீங்க வச்சிருக்கிறதுக்கு இந்த 3 விஷயத்தை மறக்காம இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒண்ணு, உங்க வெப்சைட் உங்க கஸ்டமர் ஜேர்னியை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஆடியன்ஸ் உங்க வெப்சைட்டுக்கு வராங்கன்னா அவங்க எப்படி லேயர் பை லேயர் உங்க வெப்சைட்டை பாக்குறாங்க. ரெண்டாவது, ஒரு லீட் வருது அப்படின்னா என்கொயரியை கலெக்ட் பண்றதுக்கு உங்களோட வெப்சைட்ல கண்டிப்பா லீட் கலெக்டர்ஸ் இருக்கணும். மூணாவது, ரொம்ப முக்கியமானது, ஒரு ஆடியன்ஸ் உங்க வெப்சைட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க யாரு, என்ன பண்றாங்க, அவங்களை எப்படி நான் திரும்ப கான்டாக்ட் பண்றது அப்படின்றத பாக்குறதுக்கு ஹீட் மேப்ஸ் ரொம்ப 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 முக்கியம். இது மூணையும் நீங்க எப்படி கான்ஃபிகர் பண்ணணும், இன்னும் என்னென்னலாம் உங்க வெப்சைட்ல பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வெப்சைட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டீடைல் யூடியூப் வீடியோ இமீடியட்டா நான் ஷேர் பண்றேன். வெப்சைட் பில்ட் பண்ணணுமா, பில்ட் மை வெப்சைட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் டீடைல்ஸோட டிஎம் பண்றேன்.